US 1966ஆம் ஆண்டு டயன் கைடல் என்கின்றவர் தன்னோட பாய் ஃப்ரெண்டும் வருங்கால கணவருமானவரை ஒரு நைட் கிளப்பில் சந்திக்கிறாங்க. சந்தித்து பேசிவிட்டு அவரோட வீட்டுக்கு கிளம்புறாங்க டயன். ஆனால் வீட்டுக்கு கிளம்பின டயன் அன்னைக்கு இரவு அவர் வீட்டுக்கு சென்றடையவே இல்லை. இந்த உண்மையை மறுநாள் அவரோட கணவரான ஜீன் தெரிஞ்சுக்கிறாரு. தெரிஞ்ச உடனேயே போலீஸுக்கு இன்ஃபார்மும் பண்ணுறாரு. காணாமல் போன டயனிற்கு 4 குழந்தைகள். இந்த 4 குழந்தைகளுமே தன்னோட அம்மா எப்பவாவது வந்துடுவாங்கன்னு வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த குடும்ப பொறுப்பிலிருந்து தப்பிக்கத்தான் தன்னோட பாய் ஃப்ரெண்டோட ஓடிவிட்டதாக டயனின் கணவரான ஜீனும் மற்றும் போலீஸும் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அக்கம் பக்கத்தினரோ டயன் ஒரு பொறுப்பான அம்மா என்றும் அவரோட குழந்தைகளை அவர் எப்பவுமே பத்திரமா பார்த்துக்கிட்டு இருக்காரு என்றும் தெரிவிக்கிறாங்க. டயன் எங்கே போனாங்க என்ற கேள்விக்கான விடை 27 வருடங்கள் கழித்து டயனோட கடைசி குழந்தையான லாரி மூலமா இந்த உலகத்துக்கு தெரிய வருது. டயன் காணாமல் போன சமயம் லாரிக்கு 5 வயது. This is the murder case of Diane Kildon and you're watching Crime Context channel. டயனுக்கு 22 வயது இருக்கும்போது ஜீன் என்கின்றவரை காதலித்து திருமணம் செய்கிறாங்க. இருவருக்கும் 4 குழந்தைகள் பிறக்கிறாங்க. கொஞ்ச நாட்களில் இருவருக்கும் ஏற்படும் கருத்து வேறுபாட்டு காரணமாக மியூச்சுவலாக பிரியலான்னு ஜீனும் டயனும் முடிவு செய்கிறாங்க. பிரிந்து இருவரும் வெவ்வேறு வீடுகள்லையும் வாழ ஆரம்பிக்கிறாங்க. டைவர்ஸ்க்கு அப்ளை செய்கிறாங்க. டயன் காணாமல் போன அந்த இரவு டயனும் அவரது கணவரான ஜீனும் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணுற ஃபார்மாலிட்டிஸ் பற்றி ஒரு ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணி அன்று இரவு பேசுகிறாங்க. அதற்கு பிறகு டயன் ஜீனை அவரோட அப்பார்ட்மெண்ட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு தன்னோட பாய் ஃப்ரெண்டை பார்க்க அந்த பாருக்கு போகிறாங்க. தங்களோட கல்யாணத்தை பற்றி சில முக்கிய முடிவுகள் எடுக்கிறாங்க டயனும் அவரோட பாய் ஃப்ரெண்டும். அவரை சந்தித்து விட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க டயன். இதற்கிடையில் ஜீன் டயனோட வீட்டுக்கு கால் பண்ணுறாரு. பிள்ளைகள் ஃபோனை எடுத்து அம்மா வீட்டுக்கு வரலன்னு தெரிவிக்கிறாங்க. பிள்ளைகள் தனியாக இருப்பதால் அவங்களை பார்த்துக்கிறதுக்காக ஜீன் டயனோட வீட்டுக்கு போகிறாரு. அங்கே பிள்ளைங்களோட சேர்ந்து தூங்கியும் போகிறாரு. மறுநாள் டயனோட கார் வீட்டு பார்க்கிங்கில் இருந்திருக்கு. அவரோட கீஸ், பர்ஸ் எல்லாமே அதது இடத்துல வீட்டுக்குள்ளே இருந்திருக்கு. ஆனால் டயனை மட்டும் காணவில்லை. ஜீன் இதனால் போலீஸ் கம்ப்ளைண்ட் ஒன்று வைக்கிறாரு. போலீஸும் ஜீனும் நினைப்பது என்னன்னா டயன் குடும்ப பொறுப்பிலிருந்து தப்பித்து விடுவதற்காக பாய் ஃப்ரெண்டோட ஓடி போயிட்டதா நினைக்கிறாங்க. ஆனால் அந்த பாய் ஃப்ரெண்ட் டயனை சந்தித்த அன்று இரவே ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிருக்கார். இது போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் தெரிய வருகிறது. டயனை கடைசியாக சந்தித்த அந்த பாய் ஃப்ரெண்டும் விசாரிப்பதற்கு இப்போது உயிரோடு இல்லை. அவருக்கு டயனை பற்றி தெரிந்த கடைசி உண்மைகள் கூட அவரோடவே அவர் கல்லறைக்குள் புதைந்து போகிறது. ஜீன் தன்னோட 4 குழந்தைகளை பத்திரமாக பார்த்து கொள்வதற்காக டயன் வாழ்ந்த வீட்டில் குழந்தைகளோடு சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறார். அந்த 4 குழந்தைகளும் எப்போதாவது தன் அம்மா திரும்பி விடுவாங்க என்ற நம்பிக்கையில் அப்பாவோட வாழ்ந்துக்கிட்டு வராங்க. சரியாக 4 மாதங்கள் கழித்து ஜீனும் குழந்தைகளும் வாழ்ந்த வீடு ஒரு நாள் திடீரென்று இரவு தீப்பற்றி எரிந்திருக்கிறது. அந்த சமயத்தில் ஜீன் வீட்டில் இல்லை. இரவு வேலைக்காக வெளியில் சென்றிருக்கிறார். அந்த தீஜுவாலையில் முதல் 3 குழந்தைகளும் பலியாகிறார்கள்.
லாரி என்கின்ற கடைக்குட்டியான 5 வயது குழந்தை மட்டும் 50% தீக்காயங்களோடு உயிர் தப்புகிறார். 4 மாதங்கள் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டில் இருந்து லாரி பின் தன் தந்தையுடன் தனது புதுப்பிக்கப்பட்ட வீட்டில் வசித்து வந்திருக்கிறார். 1 வருடம் கழித்து ஒரு சம்பவம் நடக்கிறது. அந்த சம்பவத்திற்கு பிறகுதான் லாரிக்கு தன் தாய் பற்றிய ஒரு பயங்கரமான உண்மை புரிய வருகிறது. அந்த சம்பவத்தன்று லாரி தன் தந்தையோடு ஒரு ஃபுனரலுக்கு சென்றிருக்கிறார். அங்கே தன் தந்தையோட ஃப்ரெண்ட் படுத்திருப்பதை பார்த்து லாரி தன் தந்தையிடம் அவரை எழுப்ப சொல்லி அழுதிருக்கிறார். அதற்கு தந்தை லாரியிடம் அவர் எழுந்திருக்க மாட்டார் என்றும் அவர் இறந்து விட்டதாகவும் அவரை இன்னும் சிறிது நேரத்தில் புதைக்கப் போவதாகவும் கூறுகிறார். இந்த சம்பவத்திற்கு பிறகு லாரிக்கு 27 வருடங்கள் ஆகியிருக்கிறது தனது குடும்பத்தை பற்றிய ஒரு இருண்ட ஆழமான உண்மை புரிவதற்கு. 27 வருடங்கள் கழித்து 1993 லாரி ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. இத்தனை வருடங்களாக லாரியின் மனதில் புதைத்து வைத்திருந்த ஒரு கொடூர உண்மையை பற்றி அந்த ஸ்டேட்மெண்ட்டில் எழுதி எடுத்துகிட்டு போகிறாங்க. தன் அப்பாவுக்கு பயந்து தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை இவ்வளோ நாள் வெளியிடலைன்னு போலீஸுக்கு அவங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டில் தெரிவிச்சிருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டில் உறந்திருக்கும் உண்மை என்னவென்றால், லாரியின் தந்தையான ஜீன் தனது தாயை அடித்து கொன்று பேக்யார்டில் புதைத்து வைத்திருக்கிறார் என்பதுதான் அந்த உண்மை. அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்த போலீஸிற்கு மிகுந்த அதிர்ச்சி. முதலில் லாரி தனது அம்மா பேக்யார்டில் தூங்கிக் கொண்டிருப்பதாகத்தான் எண்ணுகிறார். ஏனெனில் இந்த சம்பவம் நடந்த பொழுது லாரிக்கு 5 வயது தான் ஆகியிருந்திருக்கிறது. அதனால் வெகு நாட்கள் தன் அம்மா பேக்யார்டில் இருக்கும் குழியில் தூங்கிக் கொண்டிருப்பதாக எண்ணிக்கொண்டிருந்திருக்கிறார் அந்த சிறு குழந்தை. தன் தந்தையின் ஃப்ரெண்டின் ஃபியூனரலுக்கு செல்லும் வரை இப்படித்தான் எண்ணி வாழ்ந்து கொண்டிருந்திருக்கிறார் லாரி. பிறகுதான் தன் அம்மா இனிமேல் எழுந்திருக்க மாட்டார்கள் என்ற பயம் லாரிக்கு மெல்ல மெல்ல வந்திருக்கிறது. அப்பொழுதும் தன் அப்பாவிற்கு பயந்து லாரி இந்த உண்மையை உலகில் யாருக்குமே தெரிவிக்காமல் தன் மனதிலேயே போட்டு பூட்டிக்கொண்டு வாழ்ந்து கொண்டு வந்திருக்கிறார். அவ்வப்போது தனது அப்பா லாரியிடம் வந்து தான் லாரியை இந்த உலகிற்கு கொண்டு வந்ததாகவும் அவர் நினைத்தால் இந்த உலகத்தை விட்டு லாரியை ஈஸியாக அனுப்பிவிட முடியும் என்றும் கூறி அந்த சிறு குழந்தையை மிரட்டி வந்திருக்கிறார் தந்தையான ஜீன். இந்த ஸ்டேட்மெண்ட்டை படித்து போலீஸிற்கு இப்பொழுது தேவைப்படுவதெல்லாம் ஜீனை கைது செய்வதற்கான எவிடன்ஸ். அதற்கான முழு முயற்சியில் போலீஸ் இறங்குகிறார்கள். நெக்ரோ சர்ச் எனப்படும் டெக்னாலஜியை வைத்து டயானை சடலமாக அந்த வீட்டின் பேக்யார்டில் புதைக்கப்பட்டுள்ள இடத்தை தேட முயற்சி செய்கிறார்கள். நெக்ரோ சர்ச் எனப்படுவது ஒரு இயந்திரமாகும். அதை தரையின் மேல் எங்கு வைத்தாலும் தரையிற்கடியில் சடலங்கள் எதுவும் இருந்தால் அதை இண்டிகேட் செய்து காட்டி கொடுத்துவிடும். ஜீனின் பேக்யார்டை சோதனையிட்ட பொழுது ஒரு இடத்தில் மட்டும் 6 அடி நீளத்திற்கு ஒரு வித்தியாசம் தெரிந்திருக்கிறது. அதனால் அந்த மிஷினும் சிக்னலை வெளிப்படுத்தியிருக்கிறது. அந்த இடத்தை 10 இன்ச் மட்டுமே தோன்றிய போலீஸிற்கு கிடைத்தது ஒரு மண்டையோடு. சிறிது நேர தோண்டலிலேயே ஒரு முழு ஸ்கெலிட்டன் அந்த பிட்டிலிருந்து எடுக்கப்படுகிறது. அந்த ஸ்கெலிட்டன் டயனோடு தான் என்று உறுதி செய்ய ஸ்கல் சூப்பர் இம்போசிஷன் என்ற டெக்னாலஜியின் உதவியோடு ஊர்ஜிதம் செய்கிறார்கள் போலீஸ். 61 வயதான ஜீனை போலீஸ் உடனடியாக கைது செய்கிறார்கள். கைது செய்யும் நாள் வரை ஜீன் பலமுறை தன் குடும்பத்தினரிடம் தன் மனைவி வேறு ஒருவருடன் ஓடிப்போய் விட்டதாகத்தான் கூறி வந்துள்ளார். லாரியின் ஸ்டேட்மெண்ட்டில் இந்த உண்மை மட்டும் இல்லாமல் இன்னொரு கொடிய உண்மையும் வெளிவருகிறது. இந்த குழந்தைகளுக்கு தன் அம்மாவை பேக்யார்டில் புதைத்த விஷயம் தெரிந்திருக்குமோ என்று ஜீனுக்கு ஒரு அச்சம் இருந்திருக்கிறது.
அதனால்தான் அந்த குழந்தைகளை தன் வீட்டில் உயிரோடு இருக்க முடிவு செய்து அதை ஒரு ஆக்சிடென்ட் போல் செட் பண்ணி வைத்துள்ளார் ஜீன். இதை லாரி வளர்ந்து பல மாதங்கள் கழித்து ஒரு நாள் தன் அப்பாவின் பேச்சில் கண்டுபிடிக்கிறார். டயன் கொலையான இரவு தன்னுடைய எதிர்கால கணவரை சந்தித்துவிட்டு டயன் வீட்டிற்கு திரும்பியிருக்கிறார். அங்கு ஜீனை கண்டு அதிர்ச்சி அடைந்திருக்கிறார். இருவரும் பயங்கரமாக வாக்குவாதம் செய்திருக்கிறார்கள். இதை மேலிருந்து லாரியும் லாரியின் சிஸ்டரும் பார்த்திருக்கிறார்கள். அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே அப்பா அவர்களின் அம்மாவான டயனை ஒரு பெரிய மெட்டல் ஆப்ஜெக்ட் வைத்து அடித்திருக்கிறார். அதில் தாய் இறந்து போயிருக்கிறார். அங்கு நடந்த துயரம் என்னவென்று தெரியாத குழந்தைகள் அப்பாவை பார்த்த பயத்தில் ஓடிப்போய் திரும்பவும் கட்டிலில் படித்து கொண்டிருக்கிறார்கள். ஜீன் வெகுநேர யோசனைக்கு பிறகு பேக்யார்டில் ஒரு சிறிய குழியை தோண்டி டயனின் உடலை அதில் போட்டு புதைக்கிறார். இதை லாரியும் லாரியின் சிஸ்டரும் அவர்கள் ரூமிலிருந்து பார்க்கிறார்கள். ஆனால் லாரி நினைத்து கொண்டது என்னவென்றால் அப்பா தனது அம்மாவை அந்த குழிவில் தூங்க வைக்கிறார் என்றுதான். 27 வருடங்கள் ஆகியிருக்கிறது தனது தந்தையின் பிடியிலிருந்து வெளிவந்து இந்த உண்மையை உலகுக்கு உரைப்பதற்கு. ஒரு 5 வயது குழந்தையின் ஞாபக சக்தியால் தன் தந்தைக்கு ஏற்ற தண்டனையை லாரி வாங்கி கொடுத்திருக்கிறார். ஃபர்ஸ்ட் டிகிரி மர்டருக்காக ஜீனிற்கு ஆயுள் தண்டனை வழங்குகிறது கோர்ட்.